ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்பளம் குஜ்ஜி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன காஞ்சிச்சான்னு பார்த்தா எனக்கு காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறோம் தாளிக்கிறதுக்காக. கடுகெல்லாம் நல்லா பொரியுது. அப்புறமா அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறோம். அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். அப்புறமா பூண்டு, மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பழம் தக்காளி சின்ன சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா தக்காளி வதங்கணும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போது நம்ம அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் எக் மசாலா சேர்த்துக்கிறோம். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா தூள், பச்சை மிளகா நம்ம போட்டுக்கிறோம் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம், அடி பிடிக்காம. இப்போ இது கொதி வரணும். கொதி வந்த பிறகு நம்ம அப்பளம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். அப்புறமா அப்பளம் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கோம். நல்லா கலந்து வைக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் ஆற பிறகு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டா, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கணும். ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அவ்வளோ வச்சு ரெடி.